இயற்கையோட விளையாட்டு எப்போவும் இனிமையாக இருக்காது, சில நேரம் கசக்கவும் செய்யும். அந்த மாதிரி தான் காலையில் லெச்சியெல்லாம் வெட்டி மாற்றிட்டு தோட்டத்தை பக்கத்தில் இறங்கலான்னா முதலாக பார்த்தது இந்த முட்டைப்பழம் மரம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து கிடக்கு. வாங்கி வச்சு ஒரு 2-2.5 வருஷம் இருக்கும். இந்த மரங்களெல்லாம் நட்டுட்டு எப்படா காய்கள் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கயரெல்லாம் கட்டி 2 பக்கமும் மாற்ற பிடிச்சி தென்னை மரத்தில் கட்டி விட்டுருக்கு. இதுதானா இன்னமும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அங்கங்கேயே ஒரு 10க்கு மேலே சிவப்பு மாலை விழுந்து கிடந்தது. வாழை விழுந்தாலாவது சரி பரவாயில்ல, குலைச்சி நிற்கிற வாழைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழை தென்னைக்கு இடையிலெல்லாம் இந்த மாதிரி செடிகள் வச்சுருப்போம். அந்த பக்கம் ஒரு பம்பளி மாசு, இந்த பக்கம் போன வாரம் வாங்கி வச்ச ஏலக்காய் செடி. இதெல்லாம் உடனே பார்த்து வாழையை மாற்றலான்னா இந்த செடிகளுமே நாசம் ஆயிரும். குலைச்சி நின்னா வாழை விழுந்து கிடக்கிறது பாருங்கள். வாழைகள் ஒரு பக்கம் இந்த மாதிரி விழுந்து கிடக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா தேக்கெல்லாம் காட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சு கிடந்து அதெல்லாம் பாதிப்பு இல்லாமல் ஓரளவு பிடிச்சி கட்டிட்டேன். 1-2 கொம்புகள் மட்டும்தான் ஒடிஞ்சு. அப்புறமா மகாகனி அதுவுமே சாஞ்சதெல்லாம் பிடிச்சி கட்டியாச்சு. வயலில் நின்று கரும்புகளோட நிலைமையை பாருங்கள், எல்லாமே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு. ஆடி மாத காட்டில் அம்மியும் பறக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ தென்மேற்கு பருவமழை தொடக்கத்திலே இந்த வைகாசி மாதத்துலேயே இப்படியெல்லாம் பெரிய காற்று எதிர்பார்க்கவே இல்லை. வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. என்ன நடந்தாலும் பார்க்கலாம், இயற்கையோட விளையாட்டை தடுக்க முடியாது இல்லையா? Thanks for watching. Bye.